புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு ஞாயிறும் இறைவனுடைய அன்பை வெளிப்படுத்தும் நாட்கள். ஆகவே தான் அன்பை உணர்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய இல்லத்திற்கு ஓடுவார்கள். இறைவன் இன்றைக்கும் நம்மை அழைக்கிறார். இதோ நாமும் ஆண்டவருடைய இல்லம் நாடி சென்று அவரை மகிமைப்படுத்த இதோ ஆண்டவருடைய கிருபைக்காக மன்றாடுவோம். வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. இன்று திருப்பாடல் 128 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் கடவுள் நமக்கு ஆசி வழங்க வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தாக வேண்டும். வெறுமையாய் இருப்பவர்களுக்கு கடவுள் ஆசி வழங்குவதல்ல. கடவுள் நம் பெயரால், கடவுள் பெயரால் செயலாற்றுகிற பிள்ளைகளுக்கே ஆசீர் அருளுகிறார். ஆண்டவரே, எனக்கும் ஆசீர் அருள நான் உமது கைப்பாவையாக, உமது கருவியாக இருந்து செயல்பட ஆற்றல் தாரும். மன்றாடுவோம். வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நட்பேரும் நலமும் பெறுவீர். உழைக்கிறவன் உண்ணுவதற்கு தகுதி உள்ளவன், உழைக்காதவன் உண்ண தகுதியற்றவன் என்ற வேத வார்த்தைகளெல்லாம் நினைவு கூறுகிறோம். உழைப்பு என்பது கடவுள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது சாபம் அல்ல. இந்த உண்மையை உணர்ந்து உழைத்து சோம்பேறித்தனங்களை எல்லாம் நாம் ஓரமாய் வைத்துவிட்டு உயிருள்ள தெய்வனின் சாட்சிகளாக விளங்க, உழைப்பின் வழியாக கடவுளை மாற்றிப்படுத்த இறைவனே உதவி செய்யும் என்று மன்றாடுவோம். வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். குடும்பம் குடும்பமாக விளங்குவதற்கு ஒரு கணவன், ஒரு தந்தை, ஒரு மனைவி, ஒரு தாய் இணைந்து செயலாற்ற வேண்டும். குடும்பத்தை கட்டியெழுப்புகிற மிகப்பெரிய பொறுப்பு தாய்க்கும், அந்த குடும்பத்திற்காக ஓடி உழைக்கிற பொறுப்பு கணவனுக்கும் அருளப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கட்டமைப்பை நாம் உள்ளத்திலே வைத்து கடவுளுடைய திட்டத்திலே உழைத்து நாம் குடும்பத்தை கட்டி எழுப்புவோம். பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் ஒரு மரியாதையும் உணர்வும் உள்ள வாழ்க்கையை நாம் அருள இறைவனே எனக்கு உதவி செய்யும் என்று மன்றாடுவோம். வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. அன்பின் பரமபிதாவே,
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீர். இஸ்ரேலுக்கு நலமுண்டாவதாக என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை இன்று எங்களுக்குரிய ஆசிராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரேல் என்பவர் கடவுளோடு நன்மைகள் செய்து போராடுகிறவர், கடவுளுடைய திட்டத்திலே தங்களுடைய போராட்டத்தை இணைத்துக் கொள்கிறவர்கள். இந்த ஆசீர்வாத கிருபை எங்களுக்கும் இந்த நாளில் நிறைவாய் விளங்கவும் நாங்கள் அதை செயல்படுத்தவும் ஆற்றலும் பலனும் தாரும். இயேசுவின் கரத்திலே மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.